ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஐபிகள் வருகையின் போது தடையில்லா மின்சாரம் மின்வாரியம் உத்தரவு. இது ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமித்ஷா பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மின்சாரத்தை பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டதுங்க. அது பார்த்திங்கன்னா அரசியல் பின்புலத்தினால தான் பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா செய்திகளை பார்த்திங்கன்னா அரசியல் நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு வீடியோ இருக்கும், ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஐபிகள் வருகையின் போது தடையில்லா மின்சாரம் மின் வாரியம் உத்தரவு. தமிழகத்திற்கு முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது தடையில்லா மின்சாரம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டது. பெரும் சர்ச்சையான நிலையில் முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது பிரதான அரசு நிகழ்வுகளின் போதும் மின் வாரிய அதிகாரிகள் நிகழ்வு நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்து மாற்று ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா இதில் அரசியல் நோக்கங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அதை நம்பக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் யாருமே இல்லைங்க. அண்மையில் பார்த்திங்கன்னா அமித்ஷா பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா திடீர் என பார்த்திங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுங்க. இதை வன்மையாக பாஜகவினர் பார்த்திங்கன்னா கண்டித்தாங்க. அதே போல் இப்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விஐபிகள் பார்த்திங்கன்னா வருகை, அதாவது ரொம்ப பெரியவங்க, அதாவது போஸ்டிங்கில் ஹையர் போஸ்டிங் இருக்கவங்க வரக்குள்ள பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அந்த மின் வாரிய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே மின் அந்த பகிர்மானம்லாம் கரெக்டாக இருக்குமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துக்கு மின்சாரம் வர முடியலை, வேறு ஏதாவது காரணங்களால் தடைப்பட்டு இருந்தாலும் அதை உடனடியாக அப்புறப்படுத்தி உடனடியாக கரண்ட் அந்த இடத்துல வர வைக்கணுங்க. அதுவும் முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு பதிலாக வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் அமைக்கணும். இல்லை அப்படின்னா உடனடியாக அதற்கு வேறு மாற்று ஏற்பாடுகளை செய்யலாங்க. இதை பார்த்திங்கன்னா மின்வாரி ஊழியர்கள் பார்த்திங்கன்னா செஞ்சு ஆகணும், கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் மூலம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துலேயே லைக் பட்டனி அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.